தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான கிளாஸ் 1 தான் இது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சிலபஸ் படி 10th புக்கில் இருக்கிறது எல்லாமே தான் கேட்டிருக்காங்க. ஸோ யூஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு நம்மக்கிட்ட நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 30 கொஷின்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் அப்படியே ஒன்று ஒன்று சொல்ல எந்தெந்த இடத்துலேருந்து கேட்டாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் 1. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா சும்மா காதில் வாங்கிக்கோங்க. படிக்கலை அப்படின்னா கிளாஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அன்னை மொழியை எழுதினது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே கரெக்டாக படிச்சுக்கணும். புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா புக் எடுத்து வச்சு இதே மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், அன்னை மொழி அழகார்ந்த சென்னமிலே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. ஸோ இந்த பாடலை வந்துட்டு ஒரு டைம் சும்மா படித்து வச்சுக்கோங்க. எதுக்கும் படித்து வச்சுக்கோங்க. நம்மளை கேட்க மாட்டாங்க, சும்மா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்ன கொஷின் யூஜிடிஆர்பிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கரிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க பாருங்கள், பெருஞ்சித்திரனோட கனிச்சாறு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இந்த டாபிக் ஃபுல்லாக நல்லா படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ் படித்து சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? கா. சச்சிதானந்தன். ஓகேவா? ஸோ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? கா. சச்சிதானந்தன். நல்லா படிச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் பெயர் என்ன? தென்மொழி தமிழ் சிட்டு. ஓகேவா? தமிழ் நிலம் அதுவும் வந்துட்டு அவர் தான் எழுதுனது, ஆனால் இதில் வந்து கொடுக்கல. ஓகேவா? ஸோ தென்மொழி தமிழ் சிட்டு இது வந்துட்டு அவரோட இதழ்கள். ஸோ இவரோட இயற்பெயர் என்னது? துரைமாணிக்கம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் தான் முக்கியம். ஸோ இவரோட நூல்கள் வந்துட்டு நூல்களுடைய பெயர்கள். ஓகேவா? ஸோ இவர் உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளிப்பறவகை முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஐயை, கொய்யாக்கனி இதுவும் வந்துட்டு இவர் இயற்றிய நூல்கள் தான். புக்கில் கொடுக்கல, ஆனாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கு படித்ததுனால இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் அது. ஓகேவா? ஸோ உலகியல் 100, ஐயை, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கொய்யாக்கனி, கனிச்சாறு, என்சுவை என்பது, மகப்புகுவஞ்சி. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உலகமே வந்துட்டு ஒரு 100. ஓகேவா? ஸோ 100 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? கொத்து கொத்தாக காய்ச்சாதானே ஒரு கனி வந்துட்டு 100 இருக்கும். ஸோ அதான் பாவியக்கொத்து. ஓகேவா? ஐயா ஜாலி நிறைய, அதான் 100. ஓகேவா? ஸோ கொத்து. ஸோ நூறாசிரியம், 100 வருது பார்த்தீங்களா? 100ன்னு வந்தாலே அவரோட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு கொய்யாக்கனி, கனியோட கனிச்சாறு. ஸோ அப்போ கொய்யாக்கனி, அந்த கொத்து கொத்தாக காய்ச்சது என்ன அப்படின்னா கொய்யா. அந்த கொய்யா வந்துட்டு அந்த கொய்யாவோட சாறு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொய்யா சாறு, கொய்யாக்கனி, கனிச்சாறு. ஸோ அது எப்படி இருந்துச்சு? சுவையாக இருந்துச்சு. ஸோ அதான் என் சுவை என்பது, மகப்புகுவஞ்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு யார் சாப்பிட்டது அப்படின்னா, அங்கே இருந்த கொத்து கொத்தாக காய்ச்சதை வந்து பறவைகள் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அதான் பள்ளி பறவைகள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது. சப்போஸ் இந்த தடவை கேட்டாங்க அப்படின்னா இதை கேட்பாங்க, யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் வந்துட்டு தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா யாரோடது? பாவலரேறு பெருஞ்சித்திரனோட. இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஸோ எல்லாரோட நூல்களுமே வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து குரூப் 4ல் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினு. ஸோ நம்மளும் இப்போ யூஜிடிஆர்பிக்கும் சேர்த்து படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ் சொல்வளம். ஓகேவா? ஸோ தமிழ் சொல்வளம் இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கேட்பாங்க. தேவநேய பாவாணர். ஓகேவா? ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியது யார்? கால்டுவெல். ஓகேவா? பிற திராவிட மொழிகளுக்குரியனவாகவும் கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்கிறார் கால்டுவெல். அதான் இந்த நூலை எழுதினது கால்டுவெல். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது?
பிற திராவிட மொழிகள் நிறைய இருக்குல்ல. ஸோ அதில் இருக்கிற மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் அதுக்கே உரிய சொற்கள். இப்போ காங்காச்சாலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதுவே அவங்கள்ட்டையும் இருக்கும்ல, கா மாதிரியே போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் அவங்கள்ட்டையும் இருக்குது. ஆனாலுமே வந்துட்டு அது வந்துட்டு என்னது, தமிழ்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கால்டுவெல். ஓகேவா? ஸோ தமிழில் உள்ள கால்டுவெல் இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடிவகை. நெல் தாள், கேழ்வரகு தாள் படிக்கும்போது நீங்கள் இப்படியே சேர்த்தே படிங்க. ஓகேவா? ஸோ நெல் தாள், கேழ்வரகு தாள், கீரைத்தண்டு, வாழைத்தண்டு, நெட்டிக்கோல், மிளகாய் செடி கோல், குத்துச்செடி தூறு, புதர் தூறு, கம்பந்தட்டு, சோளந்தட்டு, கம்பந்தட்டை, சோளத்தட்டை, கரும்பங்களி, மூங்கில் களை, கரும்பங்களி, புளியடி, புளிய மரத்தடி, வேப்ப மரத்தடி அப்படி சொல்லுவாள், அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது கிளை வகைகள். ஸோ கிளை வகைகள்லாம் வந்துட்டு நம்மளாவே அப்படியே எவ்வளோ பெரிய குச்சி, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு கொம்பு வருது, அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஒரு கிளை வருது. இந்த கிளையிலேருந்து ஒன்று இது பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு சினை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போத்து நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, ஒரு போத்து நட்டோம் அப்படின்னாலே அதுவே வந்துட்டு மரமாக வந்துடும். இப்போ அது பேர் என்ன, முருங்கை மரம்லாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் அந்த குச்சி, அந்த ஒரு போத்து, அந்த ஒரு கையை வந்துட்டு உடச்சி கொண்டு வந்து வச்சாலே அது வந்துட்டு தானாகவே இன்னொரு இடத்துல வந்து புதுசாக ஒரு மரமாக வந்துடும். அதுதான் போத்து. ஓகேவா? ஸோ அடுத்தது குச்சி, இணுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி அப்படியே படிக்கும் போதே சேர்த்து வச்சு படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து, குச்சி, இணுக்கு. ஸோ படிக்கும்போது அப்படியே ஃபுல்லாக அப்படி படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அடுத்தது காய்ந்த குச்சியை வந்துட்டு என்னது, சொல்லி குச்சி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லி குச்சி அப்படின்னு சொல்லிட்டு. விறகு காய்ந்த சிறு கிளையில் காய்ஞ்சிது அப்படின்னா, சிறு கிளை இருக்குல்ல, அது கிளை காய்ஞ்சிது அப்படின்னா அதான் வந்துட்டு விறகு, அடுப்பெரிக்க உதவும். ஓகேவா? ஸோ அடுத்தது வெங்களி, காய்ந்த கரும்போட களி இருக்குல்ல, ஸோ களி காய்ஞ்சிது அப்படின்னா அது வந்து வெங்களி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கட்டை அப்படிங்கிறது காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மரக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது. ஸோ அடுத்தது வந்துட்டு புளிய இலை, வேப்ப இலை, நெல் தாள், புல்தாள், சோளந்தோகை, கரும்பந்தோகை. அடுத்து வந்துட்டு தென்னையோலை, பனையோலை, காய்ந்த சருகு அப்படின்னா இலை. ஓகேவா? சண்டு அப்படின்னா தாளும் தோகையும். ஓகேவா? இந்த நெல்லில், அதுக்கப்புறம் வந்துட்டு கரும்பில், இதிலலாம் தோகை வரும்ல, ஸோ அதெல்லாம் வந்து சண்டுன்னு சொல்லுவோம். ஸோ மரத்துலேருந்து இலை வருதுல்ல, ஸோ அதை வந்துட்டு சருகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ அடுத்தது தளிர் அப்படின்லாம் எதாவது சொல்லுவோம், நெல், புல். ஓகேவா? ஸோ நெல், புல் இதெல்லாம் வந்து தளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. முறி, கொழுந்து சொல்லுவோம்ல, வேப்ப மரத்தில் வரும்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த இலையெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், கொழுந்து அப்படின்னு தானே சொல்லுவோம். முறி ரெண்டுமே வந்துட்டு வரும். அடுத்து குருத்து அப்படிங்கிறப்ப இந்த சின்னோண்டு இருக்கும்ல, ஸோ குருத்துன்னு தானே சொல்லுவோம். சோள குருத்து, கரும்பு குருத்து. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தென்னைக்கும் குருத்து, பனைக்கும் குருத்து. அடுத்தது கொழுந்தாடை, கரும்பின் நுனிப்பகுதி, கரும்போட நுனி பகுதி இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க, கொழுந்தாடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பூவின் 7 நிலைகள். இதெல்லாம் வந்து 6th படிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ என்னென்ன, அரும்பு, போது, மலர், செம்மல். ஓகேவா? ஸோ இதோட என்னென்ன, அரும்பு அப்படின்னா இப்போ தான் தோற்றமாகுது. போது அப்படிங்கிறது வந்துட்டு பூ விரிய தொடங்கும் நிலை. இப்போ தான் விரிய போகுதுன்னா இந்த அளவுக்கு இருக்கும்ல, அதுதான் போது. அப்புறம் விரிஞ்சிருக்கும்ல, மலர்ந்த நிலையாக தான் வந்துட்டு மலர். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படிங்கிறது மரஞ்செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலை. அப்படியே வீல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பூ மட்டும் விழுந்திருக்கிறது. அதுவே பூ வந்து வாடி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது இது வந்துட்டு யார், இவர் தமிழ் திரு இளங்குமரனார் பற்றினது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். இவர் வந்து யார், தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா இளங்குமரனார். நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர், சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகன். ஸோ இது வந்துட்டு Group 4 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு UGTRB கேட்க சான்ஸ் இருக்குது. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளி அருகில் அமைந்துள்ள அல்லூரில். ஓகேவா? ஸோ எந்த ஊர், அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர், பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். ஓகேவா? ஸோ திருவள்ளுவர் தவச்சாலை, பாவாணர் நூலகம் இதெல்லாம் இது பண்ணது யார் அப்படின்னா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். திருக்குறள் சொற்பொழிவுகள் வழங்கி வருபவர் யார், இளங்குமரனார். ஓகேவா? ஸோ இவரை பற்றின பாயிண்ட்ஸ் இதுலேயே நிறைய இருக்குது. இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, தமிழ் வழி திருமணம், திருக்குறள் சொற்பொழிவு, அதுக்கப்புறம் பாவாணர் நூலகம், திருவள்ளுவர் தவச்சாலை இதெல்லாம் இவரோடது. ஓகேவா? ஸோ விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட
தாய் தமிழின் இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். ஸோ இந்த என்று எண்ணியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார்? ரா. இளங்குமரனார். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யூஜிடிஆர்பியில் இல்லை. யூஜிடிஆர்பியில் ஒரு தடவை தான் எக்ஸாமே நடந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் படித்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இமைகளை மூடியபடியே எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். அடுத்தது, பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினியார் உரை, தேவநேயம், இந்த மாதிரி இவரோட நூல்கள் வந்துட்டு சொல்லலாம். இது யார் அப்படின்னா உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா. இளங்குமரனார். ஸோ அடுத்தது வந்து பிஞ்சு வகை, பூம்பிஞ்சு. ஓகேவா? ஸோ பூவோடு கூடிய இளம் பிஞ்சு பூம்பிஞ்சு, காய் பிஞ்சு, வடுனா மாவடுன்னு சொல்லுவோம், பலா, மூசு, எல், கவ்வை, தென்னங்குரும்பை, பனங்குரும்பை. படிக்கும்போது இப்படி சேர்த்து சேர்த்து படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ரொம்ப சின்ன குறும்பையை முட்டு குறும்பை அப்படின்னு சொல்லுவோம். முற்றாத தேங்காய் வந்துட்டு இளநீர். இளம் பாக்குக்கு பேர் பாக்கு நூலாய், இளம் பாக்கு நூலாய். ஓகேவா? ஸோ இளநெல் வந்துட்டு என்னது? கருக்கல். இப்போ தான் கருக்கல் விட்டுருக்குன்னு சொல்லுவோம்ல. கச்சல், வாழை கச்சல். ஸோ இளமை பெயர்கள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குலை வகைகள். ஓகேவா? ஸோ அவரை கொத்து, துவரை கொத்து, அதே மாதிரி கொடி, முந்திரி குலை. ஓகேவா? ஸோ கொலையாக காய்ச்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரியை தான் கொலை. அடுத்து வந்து வாழைத்தாறு, கேழ்வரகு கதிர், சோளம் கதிர். அதுக்கப்புறம் வந்துட்டு அழகு குரல். ஓகேவா? ஸோ நெல் அழகு, திணை அழகு, குரல் நெல், திணை நெல், திணைக்குறள். சீப்பு, வாழைத்தாட்டில் ஒரு பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு நுனியில் சுருங்கிய காய், சூம்பல். ஓகேவா? ஸோ நுனியில் காய், இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்துட்டு சிவியல், சுருங்கிய பழம். ஸோ அதே மாதிரி சொத்தை அப்படிங்கிறது வந்து புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனியை என்னன்னு சொல்லுவோம்? சொத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சூட்டினால் பழுத்த பழம் வந்துட்டு வெம்பல். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. சூட்டினால் பழுத்த பழம் எது அப்படின்னா வெம்பல். ஓகேவா? ஸோ குழுகுளுத்த பழம் அழியல். குழுகுளுத்த நாரிய பழம் வந்துட்டு அழுகல். அடுத்தது வந்துட்டு சொண்டு அப்படிங்கிறது பதராய் போன மிளகாய் வந்துட்டு, மிளகாய் பதரை வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம்? சொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டான்காய், கூகைக்காய். கோட்டான் உட்காந்ததுனால வந்த காய் கோட்டான் காய்னு சொல்லணும்னா கூகைக்காய்னு சொல்லுவோம். தேரை அமர்ந்ததுனால கெட்ட காய் வந்து தேரைக்காய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தேங்காய், அதுவே வந்து தேரை அமர்ந்ததுனால கெட்ட தேங்காய் வந்துட்டு அள்ளிக்காய். அதே மாதிரி தென்னையில் கெட்ட காய் வந்து ஒல்லிக்காய். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி பழத்தோல் வகை, மணி வகை, நெல்கூலம், புல்கூலம், பயறு, அவரை, உளுந்து, இதெல்லாம் வந்து பயிர் வகையை சேர்ந்தது. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை. அடுத்து வந்து விதை வந்துட்டு கத்தரி விதை, மிளகாய் விதை. அடுத்து வந்துட்டு கால், புளி, காஞ்சிரை, நச்சு மரம், கால். முத்து அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம்னா வேம்பு, ஆமணக்கு, இதிலெல்லாம் இருக்கிறத வந்துட்டு முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து வந்து கொட்டை, மாங்கொட்டை, பனைக்கொட்டை. தென்னையோட வித்து வந்து தேங்காய். ஒரு தேங்காய் தானே வளர்ந்து தானே அது தென்னை மரமாக வரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து முதிரை அப்படின்றது அவரை, துவரை, இதெல்லாம் வந்துட்டு முதிரை அப்படின்னு சொல்லுவோம். முதலிய பயிர்களை வந்துட்டு முதிரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இளம் பயிர் வகை, நெல், கத்திரி, இதெல்லாம் வந்து நாற்று அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது மாங்கன்று, புளிங்கன்று, வாழைக்கன்று, குருத்து. வாழையின் இளநிலை வந்துட்டு குருத்து. தென்னையின் இளநிலை வந்துட்டு தென்னம்பிள்ளை. வாழை குருத்து, தென்னம்பிள்ளை. ஸோ இங்கே நம்ம அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு குட்டி, விழாவின் இளநிலை குட்டி. அடுத்து வந்து மடலி அல்லது வடலி அப்படிங்கிறது பனையின் இளநிலை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஏற்கனவே. மடலி, வடலி, இதெல்லாம் வந்து பனையின் இளநிலை. பைங்கூல் அப்படிங்கிறது நெல், சோளம், இதெல்லாம் வந்து பைங்கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் இருக்குது அப்படின்னா, ஆங்கிலத்துலலாம் அது வந்து ஒரே ஒரு சொல் தான். இதுவே தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட இளமை பெயர்களை பொறுத்து தமிழில் வந்து பெயர்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவற்றில் சம்பா மற்றும் ஆவிரச்சம்பூ, ஆனைக்கொம்பன், சம்பா, குண்டு சம்பா. ஸோ இதில் இருக்கிற வகைகளை வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. சீரக சம்பா அப்படின்னு சொல்லிட்டு 60 உள்வகைகள் உள்ளன. ஓகேவா? ஸோ சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுலேயே வந்துட்டு 60 வகைகள் இருக்குது. சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் அன்றி வேறெங்கும் விளைவதில்லை.
சிறுகூலங்கள் அப்படிங்கிறது வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி, இந்த அரிசிலாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில தான் விளையுது. வேறு எங்கேயுமே வந்துட்டு விளையிறது இல்லையா. ஸோ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டிற்குரிய முதல் மொழி வந்துட்டு என்னது? தமிழ். ஓகேவா. ஸோ பன்மொழி புலவர் அப்பாதுரையார் வந்துட்டு இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாவாணரை பற்றி ஒரு விஷயம், அதுக்கப்புறம் இரற்ற மொழிதல். ஸோ இதை வந்துட்டு இந்த பார்ட்டில் முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்துட்டு துணைப்பாடம் ப்ளஸ் வந்துட்டு இலக்கணம், அதுக்கப்புறம் மொழித்திறன் பயிற்சி. ஓகேவா. ஸோ அதை வந்துட்டு அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ பாவாணர். ஓகேவா. ஸோ பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில். ஸோ இதில் வந்துட்டு அவர் என்ன வகையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, இப்போ இங்கே உள்ளார சொன்னாங்கல்ல, அதுதான் இங்கே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க, சும்மா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. அடுத்து வந்துட்டு மொழிஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாராய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமாக பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. ஸோ தேவநேய பாவாணரோட இன்னொரு பெயர் வந்துட்டு என்னது? மொழிஞாயிறு. ஓகேவா. ஸோ அவர் என்ன நூல் எழுதியிருக்கிறாரு? சொல்லாராய்வு கட்டுரைகள். சொல்லாராய்வு கட்டுரைகளை எழுதியது யார்? தேவநேய பாவாணர். ஸோ தமிழ் சொல்வளம் வந்துட்டு இதில் இருக்குது. தமிழ் சொல்வளம் எழுதினது யார்? தேவநேய பாவாணர். சொல்லாராய்வு கட்டுரைகள். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்துட்டு வேறு என்ன இருக்குது? இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவாணர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஸோ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செந்தமிழ் சொற்பொழிப்பினர் அகர முதலின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? பாவாணர். ஓகேவா. ஸோ இதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், உலக தமிழ் கழகத்தின் நிறுவி தலைவராக இருந்தவர். ஸோ நம்மளுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது திருப்புறப்ப நம்ம இதெல்லாம் எழுதுனதை பார்த்தாலே போதும். இருக்கிறது அண்டர்லைன் பண்ணதை அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு இரற்ற மொழிதல். இரற்ற மொழிதல் இயற்றியது யார்? சந்தக்கவிமணி தமிழழகனார். தமிழக இளப்பெயர் சண்முக சுந்தரம். ஓகேவா. ஸோ இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா சண்முக சுந்தரம் என்று அழைக்கப்படும் சந்தக்கவிமணி தமிழழகனார். ஓகேவா. ஸோ இந்த பாடல்லாம் ஒரு தடவை நல்லா படித்து வச்சுக்கணும். முத்தமிழ் தொய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த மணிகளும் மேவலால் நித்தம் மனைகிடந்த சங்க தவறுகாக்க ஆளிக்கு இணை கிடந்த தேன் தமிழ் ஈண்டு. ஓகேவா. ஸோ நான் 2 லைன் தான் அதெல்லாம் படித்து வச்சுருப்பேன். ஃபுல்லாலாம் படிக்க மாட்டேன். ஸோ ஃபுல்லாக படிக்கிறவங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஒரு 2 லைன் படித்து வச்சுக்கோங்க. இவர் எழுதுனது தான் இந்த பாடல் அப்படின்னு தெரியணும். இரற்ற மொழிதல்லேருந்து தான் இதை கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஓகேவா. ஸோ சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஏதாவது ஒரு கொஷினாவது 30ல் ஒரு கொஷினாவது சொல்லும் பொருளும் இருக்கும். தொய்ப்பதுனா கற்பது அப்படின்னு ஒரு மீனிங், இல்லைன்னா தருதல் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் 2 மீனிங் இருக்குது. ஸோ பாடோட பொருளெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கணுங்கிறவங்க படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இரற்ற மொழிதல் அப்படின்னா என்னது? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரற்ற மொழிதல் அணி எனப்படும். இரற்ற மொழிதல் அணி இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். ஓகேவா. ஸோ சிலேடை அணி என்று அழைக்கப்படும் நூல் வந்துட்டு அணி வந்துட்டு எது அப்படின்னா இரற்ற மொழிதல் அணி. ஓகேவா. செயலிலும் உரைநிலையிலும் மேடைப்பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு. ஓகேவா. ஸோ தனிப்பாடல் திரட்டு புலவர்கள் பலரின் தொகுப்பு வந்துட்டு எது அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு. ஓகேவா. 5ஆம் பகுதி கழகப்பகுதி என்னும் நூலிலிருந்து இந்த பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இப்பாடலை படைத்தவர் தமிழழகனார். ஓகேவா. ஸோ சந்தக்கவிமணி என்று குறிப்பிடப்படும் தமிழழகனின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இவர் எத்தனை நூல்கள் தமிழழகனை படித்திருக்காரு? 12 சிற்றிலக்கிய நூல்கள். ஓகேவா. ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அங்கங்கே அப்படியே எழுதி வச்சுருப்பேன். அதே மாதிரி நீங்களும் கூட எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா. ஓகேவா. ஸோ 12 சிற்றிலக்கிய நூல்களை எழுதினது யார்? தமிழழகனார். இப்போ இந்த செய்யுள் உரைநடை இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்களே, அதே மாதிரி இந்த சைடு துணைப்பாடம் இலக்கணம் இதுலேருந்தும் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த உரைநடையின் அணிநலன்கள் இருக்குல்ல, ஸோ இந்த இதுலேயும் வந்துட்டு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த முரண்படு மெய்மை. ஓகேவா. ஸோ முரண்படு மெய்மை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மையை சொல்வது முரண்படு மெய்மை. ஸோ இங்கே 4th கொஸ்டினாக இருக்குது பாருங்கள். முரண்படும் மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாது? முரண்படுவது போல் முரண்படாத மெய்மை வந்துட்டு என்னது? முரண்படு மெய்மை அப்படின்னா என்னது? பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்னெல்லாம் படித்து வச்சுக்கணும்? இதெல்லாமே படித்து வச்சுக்கணும். ஆக்சிமோரான் அதாவது சொல் முரண் அப்படின்னா என்னது? கலப்பில்லாத பொய். இதெல்லாமே படித்து வச்சுக்கணும். எதிர்வினை. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும்.
ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம். காதில் வாங்கிட்டு இன்னும் திருப்பி ஒரு தடவை ஒரு புக்கை எடுத்து ஒரு கிளான்ஸ் அப்படியே ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்படி கிளாஸ் எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது இலக்கணம் மட்டும் போதுமா அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை வெறும் இலக்கணம் மட்டும் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.